சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. தமிழ்நாடு தனியார் பல்கலைக்கழகங்கள் சட்ட முன்வடிவு குறித்து சமூக ஊடகங்களில் பல்வேறு கருத்துக்கள் எழுந்துள்ளதால் இதை மீண்டும் ஆய்வு செய்ய உயர்கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உயர்கல்வியில் சேரும் மாணவர்கள் இந்தியாவிலேயே அதிகமாக உள்ளனர். மேலும் கல்வி நிறுவனங்கள் தொடங்குவதற்கான தேவை உள்ளது என்று அமைச்சர் விளக்கமளித்துள்ளார். புதிய பல்கலைக்கழகங்கள் தொடங்குவதற்கும் பெரிய கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களாக மாறுவதற்கும் சில அளவு விதிமுறைகளை எளிமைப்படுத்துவதற்காக மசோதா கொண்டு வரப்பட்டது. மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களின் நலன்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் சட்ட பாதுகாப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். தற்போதைய சட்டப்படி 100 ஏக்கர் நிலம் தேவை என்ற நிபந்தனை நகர்ப்பகுதிகளில் நடைமுறைக்கு சவாலாக உள்ளதால் குறைப்பதற்கான முயற்சி செய்யப்பட்டுள்ளது. புதிய மசோதாவின்படி மாநகராட்சிக்கு 25 ஏக்கர், நகராட்சி மற்றும் பேரூராட்சிக்கு 35 ஏக்கர், பிற பகுதிகளுக்கு 50 ஏக்கர் என நில அளவு குறைக்கப்பட்டுள்ளது. சமூக நீதி, இடஒதுக்கீடு, கல்வி கட்டணம், பணியாளர் நலன் ஆகியவற்றின் அரசின் கொள்கைகளில் எந்த சமரசமும் இல்லை என்றும் அமைச்சர் உறுதியளித்தார். சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் வெளியிட்ட கருத்துக்களின் அடிப்படையில் கல்வியாளர்கள், வல்லுநர்கள் கருத்துக்கள் பெறப்பட்டு மேலாய்வு நடத்தப்படும் என்றும் அறிவித்துள்ளார். முதலமைச்சர் உத்தரவின்படி சட்ட முன்வடிவு தற்போது திரும்ப பெறப்பட்டு உரிய மறு ஆய்வுக்கு பிறகு மட்டுமே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. தமிழ்நாடு தனியார் பல்கலைக்கழகங்கள் சட்ட முன்வடிவு குறித்து சமூக ஊடகங்களில் பல்வேறு கருத்துக்கள் எழுந்துள்ளதால் இதை மீண்டும் ஆய்வு செய்ய உயர்கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உயர்கல்வியில் சேரும் மாணவர்கள் இந்தியாவிலேயே அதிகமாக உள்ளனர். மேலும் கல்வி நிறுவனங்கள் தொடங்குவதற்கான தேவை உள்ளது என்று அமைச்சர் விளக்கமளித்துள்ளார். புதிய பல்கலைக்கழகங்கள் தொடங்குவதற்கும் பெரிய கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களாக மாறுவதற்கும் சில அளவு விதிமுறைகளை எளிமைப்படுத்துவதற்காக மசோதா கொண்டு வரப்பட்டது. மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களின் நலன்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் சட்ட பாதுகாப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். தற்போதைய சட்டப்படி 100 ஏக்கர் நிலம் தேவை என்ற நிபந்தனை நகர்ப்பகுதிகளில் நடைமுறைக்கு சவாலாக உள்ளதால் குறைப்பதற்கான முயற்சி செய்யப்பட்டுள்ளது. புதிய மசோதாவின்படி மாநகராட்சிக்கு 25 ஏக்கர், நகராட்சி மற்றும் பேரூராட்சிக்கு 35 ஏக்கர், பிற பகுதிகளுக்கு 50 ஏக்கர் என நில அளவு குறைக்கப்பட்டுள்ளது. சமூக நீதி, இடஒதுக்கீடு, கல்வி கட்டணம், பணியாளர் நலன் ஆகியவற்றின் அரசின் கொள்கைகளில் எந்த சமரசமும் இல்லை என்றும் அமைச்சர் உறுதியளித்தார். சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் வெளியிட்ட கருத்துக்களின் அடிப்படையில் கல்வியாளர்கள், வல்லுநர்கள் கருத்துக்கள் பெறப்பட்டு மேலாய்வு நடத்தப்படும் என்றும் அறிவித்துள்ளார். முதலமைச்சர் உத்தரவின்படி சட்ட முன்வடிவு தற்போது திரும்ப பெறப்பட்டு உரிய மறு ஆய்வுக்கு பிறகு மட்டுமே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. தமிழ்நாடு தனியார் பல்கலைக்கழகங்கள் சட்ட முன்வடிவு குறித்து சமூக ஊடகங்களில் பல்வேறு கருத்துக்கள் எழுந்துள்ளதால் இதை மீண்டும் ஆய்வு செய்ய உயர்கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உயர்கல்வியில் சேரும் மாணவர்கள் இந்தியாவிலேயே அதிகமாக உள்ளனர். மேலும் கல்வி நிறுவனங்கள் தொடங்குவதற்கான தேவை உள்ளது என்று அமைச்சர் விளக்கமளித்துள்ளார். புதிய பல்கலைக்கழகங்கள் தொடங்குவதற்கும் பெரிய கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களாக மாறுவதற்கும் சில அளவு விதிமுறைகளை எளிமைப்படுத்துவதற்காக மசோதா கொண்டு வரப்பட்டது. மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களின் நலன்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் சட்ட பாதுகாப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். தற்போதைய சட்டப்படி 100 ஏக்கர் நிலம் தேவை என்ற நிபந்தனை நகர்ப்பகுதிகளில் நடைமுறைக்கு சவாலாக உள்ளதால் குறைப்பதற்கான முயற்சி செய்யப்பட்டுள்ளது. புதிய மசோதாவின்படி மாநகராட்சிக்கு 25 ஏக்கர், நகராட்சி மற்றும் பேரூராட்சிக்கு 35 ஏக்கர், பிற பகுதிகளுக்கு 50 ஏக்கர் என நில அளவு குறைக்கப்பட்டுள்ளது. சமூக நீதி, இடஒதுக்கீடு, கல்வி கட்டணம், பணியாளர் நலன் ஆகியவற்றின் அரசின் கொள்கைகளில் எந்த சமரசமும் இல்லை என்றும் அமைச்சர் உறுதியளித்தார். சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் வெளியிட்ட கருத்துக்களின் அடிப்படையில் கல்வியாளர்கள், வல்லுநர்கள் கருத்துக்கள் பெறப்பட்டு மேலாய்வு நடத்தப்படும் என்றும் அறிவித்துள்ளார். முதலமைச்சர் உத்தரவின்படி சட்ட முன்வடிவு தற்போது திரும்ப பெறப்பட்டு உரிய மறு ஆய்வுக்கு பிறகு மட்டுமே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார்.